கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் சங்கீதம் 50 கூட 14-15 பார்க்கும்பொழுது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு ஒரு பொருத்தனை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஸ்தோத்திர பலியிடு. ஆண்டவருக்கு எப்பொழுதுமே ஸ்தோத்திர பலி, ஆண்டவரை துதிக்கணும். எப்போவுமே நம்ம நன்றியுள்ளவர்களாய் ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு ஒரு பொருத்தனை செலுத்து. ஒரு பொருத்தனை, அது நம்ம எதை வேணால் செலுத்தலாம். பணமோ இல்லை நேரத்தை செலுத்தலாம். நீ இந்த அளவு வேதத்தை வாசிப்பாண்டவர், நான் ஜெபிப்பாண்டவர். அப்போ பொருத்தனைன்றது நம்ம எது நம்மளால் எதை செய்ய முடியுமோ அதை தான் பொருத்தனை செலுத்தணும். செய்ய முடியாத பொருத்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யாமல் கஷ்டப்படுறத விட என்ன முடியும் நம்மளால், அதை ஆண்டருக்கு ஒரு பொருத்தனையாக செலுத்திட்டு ஆபத்து காலத்தில், நம்ம வியாதியாக இருக்கலாம், இல்லை ஒரு தேவைகளாக இருக்கலாம், அப்போ ஏதோ நம்ம ஆபத்து காலத்தில் இருக்கலாம், பிரச்சனை நேரத்தில் இருக்கலாம், வியாதி நேரத்தில் இருக்கலாம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்ற ஆண்டவர். நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். என் ஆண்டர் எனக்கு செஞ்சிட்டார்ப்பா. எனக்கு இந்த வியாதியிலேருந்து ஆண்டர் விடுதலை கொடுத்துட்டார். இந்த கடன் பிரச்சனை எனக்கு ஒரு விடுதலை கொடுத்துட்டாரு. நான் அந்த இக்கட்டான நேரத்தில் இருந்தேன், என் ஆண்டர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செஞ்சாருன்னு சொல்லி நீ என்னை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டர் சொல்கிறார். அண்ணாளுடைய வாழ்க்கையில் கூட, அண்ணாள் திருமணமாகி உடனே குழந்தை பிறந்திருந்தா அவள் பொருத்தனை செலுத்தியிருப்பாளா? கண்டிப்பாக செலுத்தியிருக்க மாட்டான். ஏன்னா கல்யாணம் உடனே குழந்தை பிறந்துச்சு, அப்புறம் எதுக்கு பொருத்தனை செலுத்தணும்? ஆனால் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காதனால தாமதமாக ஒரு பக்கம் அவமானம், ஒரு பக்கம் நிந்தை, பாடுகள். அப்போ இந்த பாதில் போக போக அந்த அவமானம் அவளால் தாங்க முடியாமல் அவனுடைய சமூகத்துக்கு போகிறாள். தாமதமாக அவனுடைய சமூகத்துக்கு போய், ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தைய நீங்கள் கொடுத்துட்டீங்கண்ணா, நான் உங்களுக்கு அந்த குழந்தைய நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆண்டவரே. பொருத்தனை எப்போ வருது? தாமதமாகும் பொழுது வருது. அந்த தாமதமான அப்புறம்தான் அவள் பொருத்தனை செலுத்தி ஜெபிக்கிறான். நீங்கள் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துருங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கே கொடுக்குறேன். அப்போ அவளை குறித்து ஒரு தரிசனம் வச்சுக்கிறாரு, உனக்கு ஒரு குழந்தை கொடுக்குற அந்த தீர்க்கதரிசியாக இருக்கணும். அப்போ ஏன் தாமதம்னா, ஒரு தீர்க்கதரிசி உருவாகிறது தான் தாமதம். உடனே குழந்தை பிறந்தா இவ்வளோ கொடுத்துருக்க மாட்டா, அவர் ஊழியக்காரன் வந்திருக்க முடியாது. அப்போ ஆண்டுடைய பிளான் ஒரு தீர்க்கதரிசி அவள் வயிற்றில் பிறக்கணும். அதுக்கு தாமதம் ஆனால் தான் பிறக்க முடியும். பொருத்தனை செலுத்த அப்போ தானே கொடுப்பா. உடனே பிறந்ததான் கொடுத்துட்டு இருப்பாள் ஆண்டவருக்கு? கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டான். அப்போ தாமதிக்க அந்த அவமானம் தாங்க முடியாமல் ஒரு குழந்தை நம்ம கொடுத்துட்டாருனா ஆண்டவர் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பொருத்தனை செலுத்துகிறா. பொருத்தனை செலுத்தி ஜெபிக்கும் பொழுது தேவன் அவளோட ஜெபத்தை கேட்டு அவளுக்கு ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுக்குறார். அந்த குழந்தையை கர்த்தருக்கே கொடுக்குறா. அப்போ அந்த பொருத்தனை செலுத்தி ஜெபிக்கிறா பாரு. ஜெபிச்ச உடனே ஆண்டவர் பதில் கொடுக்குறார். அதே போல் கூட நம்ம வாழ்க்கையில் கூட எந்த நம்மளால் எது முடியுமோ பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்ம பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டோட நாமத்தை நம்ம மையப்படுத்தும். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசு நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா, என் ஆண்டவருக்கு எப்பொழுதும் நாங்கள் ஸ்தோத்திர பலியிட்டு ஒரு பொருத்தினை செலுத்தி ஆண்டவரே உங்களை பிரச்சனை நேரத்தில், பாடுகள் நேரத்தில் ஜெபிக்கக்கூடிய கிருபை கொடுத்து ஆண்டவரே, எந்தெந்த காரியத்துக்காக அவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ அவளுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து ஆண்டவரே உங்கள் நாமத்தை மையப்படுத்தும்படியா கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்யுங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.